ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவநாமத்திலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யெகோவா தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லவைகள், அதன் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நல்லது, அதன் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க போதுமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் எப்பொழுது நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நமக்காக பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் நம்மை போல பாடுபட்டு பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே தைரியத்தோடு அவருடைய கிருபாசன தண்டைக்கு நாம் வரக்கடவோம் என்று வேதம் நம்மை அழைக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், என்னுடைய விருப்பம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவ ஜனத்தின் பலன் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே என்பது வேதம் தெளிவாய் சொல்லுகிற காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பதே தேவ ஜனத்தின் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் சமாதானம் நம்மை சூழ்ந்து நம்மை ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Hallelujah. Jesus Christ is the same yesterday, today and forever. Hallelujah. Hallelujah. என்னோட சேர்ந்து வீட்டில் இருந்தவனமாக என்னோட சேர்ந்து அங்கே இங்கே பார்க்காமல் close your eyes, close your mind, but open your heart. Worship Him. Hallelujah. Praise God. Let us worship Him. Thank you, Lord. Thank you, Lord Jesus. Labanava Shabaridanama Shandalaraba Hadeni Moria Antarabashi. Hallelujah. Hallelujah. அப்படியே கண்களை மூடி turn your eyes upon Jesus. Hora Shandalarama Hadeni Mushala. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. சொல்லுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவர். ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. சொல்லுங்க. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. சொல்லுங்க. ஆவி ஆனவரே, என் ஆற்றல் ஆனவரே. Holy Spirit, let your presence flow. Touch them, Lord. Urabashi kalantarabashi. நீ கரங்களை உயர்த்தி ஆளுகை செய்யும் ஆவியானவரே,
வந்தேன். பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானுடைய கற்றலுக்கு வாங்க, ஆவியானுடைய கற்றலுக்கு வாங்க சிஸ்டர். உங்களுடைய குடும்பங்கள் ஆவியானுடைய கற்றலுக்கு வரட்டும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. Come on everyone. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆவியானவரே, உடைய பிரசன்னத்தை ஃபீல் பண்ணுங்க. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி, நாள் முழுதும் வழி, விருப்பம் விருப்பம் ஆளுகை செய்யும் ஆவியானவரே, Holy Spirit of God, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, oh Holy Spirit, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. Lift up your hands everyone. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே,
புது படைப்பாய் மாற்றுமையா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும், உடைத்து விடும், உருமாற்றும் என்னை உடைத்து விடும், உருமாற்றும் பண்படுத்தும் பயன்படுத்தும். சொல்லுங்க சிஸ்டர். பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, நாற்றிலானவரே, ஆவியானவரே, Lord, thank you for your glory. Holy Spirit, thank you for your holy anointing. Yes, Lord. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உடம்பு சோர்வோடு இருக்கிறார்களோ, heal them. I release your healing stream, Master, in the name of Jesus Christ. Let your healing stream flow in the mighty name of Jesus Christ. Heal that spirit, heal that soul, heal that flesh, Master. Heal them in the mighty name of Jesus Christ. யாரெல்லாம் இப்பொழுது பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் சுகம் அடைவார்களாக. எஸ், ஒரு இருள் சொந்த மாதிரி இருக்கிற அந்த குடும்பங்களில் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வெளிச்சம் உண்டாவதாக. Let there be light in the mighty name of Jesus Christ. என் கண்களுக்கு முன்பாய் தோன்றுகிற அந்த இருள் போன்ற சூழ்ந்து இருக்கிற அந்த குடும்பத்தில் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒரு break through, ஒரு வெளிச்சம் உண்டாவதாக. Let there be light in the name of Jesus. Oh, Holy Spirit. Let there be light in the name of Jesus. In the name of Jesus. அவர்களுடைய மனதில் வெளிச்சம், அவர்களுடைய ஆவியில் வெளிச்சம், அவர்களுடைய சரீரத்தில் வெளிச்சம், அவர்களுடைய குடும்பத்தில் வெளிச்சம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். Thank you, Lord. Thank you, Lord. Thank you for your fresh anointing, Lord. Thank you for your fresh anointing. Thank you. Hallelujah. இயேசு நல்லவர். ஆமென். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிறவர். நெறிந்த நாளனை முறியாமலும் மங்கி எறிகிற தீரியை அணையாமலும் இருக்கிற தேவன். அவர் உன்னை முறிக்க மாட்டார், அவர் உன்னை அணைத்து போட மாட்டார். ஹல்லேலூயா. மங்கி எறிஞ்சு கொண்டிருக்கிறியா? ஜப வாழ்க்கையில மங்கி இருக்கிறியா? Don't worry. மங்கி எரிகிற தீரியை அணையாத தேவன் உன்னை அணைத்து போட மாட்டார். உன்னை மறுபடியும் என் தேவன் என் விளக்கை ஏற்றுவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், மங்கி எரிஞ்சு கொண்டிருந்தா இப்பொழுதே ஆண்டவருடைய வெளிச்சம் உன்னை பிரகாசிக்க செய்ய போகிறது. யோவான் 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம்.
உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும், ஹல்லேலூயா, அவன் பலவீனனா இருந்தாலும் சரி, பலவானா இருந்தாலும் சரி, அவன் விபச்சாரக்காரனா இருந்தாலும் சரி, பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, பாவியா இருந்தாலும் சரி, துன்மார்க்கனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, எந்த குப்பைக்குள்ள இருந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய இயேசு உன்னை பிரகாசிக்க செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூல பாஷையிலே ஜெனுவின், பெர்ஃபெக்ட், ஹல்லேலூயா, ஸ்டெட்ஃபாஸ்ட் லைட். ஹல்லேலூயா. அதாவது நேர்த்தியான, நேர்மையான, உறுதியான வெளிச்சம் உன்னை பிரகாசிப்பிக்க செய்ய போகிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய நேர்மை அல்ல, அவருடைய நேர்மையான வெளிச்சம் உன்னை பிரகாசிப்பிக்க செய்ய போகிறது. உன்னுடைய நேர்த்தி, உன்னுடைய பெர்ஃபெக்ட் அல்ல, அவருடைய பெர்ஃபெக்ட் உன்னை பிரகாசிப்பிக்க செய்ய போகிறது. ஹல்லேலூயா. என்னிலையும் உன்னிலையும் ஒரு பெர்ஃபெக்ட் இல்ல, என்னிலையும் உன்னிலையும் ஒரு ஜெனுவின் இல்ல, என்னிலையும் உன்னிலையும் ஒரு உறுதியான மனப்பான்மை அல்ல, இல்லை. அது நம்மளிடத்தில் தேடனா, எந்த மனுஷத்தையும் தேடனா, சிஸ்டர் உங்கள்கிட்ட தேடனா, உங்கள்கிட்ட உறுதியான மனப்பான்மை இருக்காது. நீங்க உங்களே யோசிச்சா உங்கள்கிட்ட உறுதியான மனப்பான்மை இருக்காது. பிரதர், உங்களை யோசிச்சீங்கன்னா உறுதியான ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட் நமக்குள்ள இல்லவே இல்லை. ஸ்டாண்டர்ட் மைண்ட், உறுதியான மனநிலை நமக்குள்ள இல்லை. ஆனால் தேவன் அவருடைய உறுதியான வெளிச்சத்தை அனுப்பி நமக்குள்ள ஒரு உறுதியை, அதாவது ஒரு உறுதியான ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்டை நமக்கு தருகிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு genuine light, ஒரு genuine means what do you call that? Genuine, நேர்மையான, நேர்த்தியான, அப்படின்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியான ஒரு வெளிச்சத்தால் நம்மளை அவர் நேர்த்தியாக மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நேர்த்தியினாலே நம்மளை பிரகாசிக்க செய்ய போகிறார். பெர்ஃபெக்ட், நேர்த்தி, ஜெனுவின், உத்தமமான ஒரு ரியாலிட்டியான ஒரு வெளிச்சம் நம்மளை என்ன செய்ய போகுதாம்? பிரகாசிப்பிக்க செய்ய போகிறது. இன்னைக்கு நம்மள்ட்ட ஜெனுவின் இல்லை, நம்மள்ட்ட பெர்ஃபெக்ட் இல்லை, நம்மள்ட்ட உறுதியான மனநிலை. எந்த மனுஷனுக்குள்ளேயும் ஒரு உறுதியான மனநிலை இல்லை. ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்குள்ளேயும் ஒரு நேர்மை இல்லை. எந்த மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பெர்ஃபெக்ட் இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அழகாய் சொல்லுது, நேர்த்தியினால நம்மளை பிரகாசிக்க செய்கிறார். உறுதியான மனநிலை, உறுதியினாலே நம்மளை பிரகாசிக்க செய்ய போகிறார். அந்த வெளிச்சத்துக்கு பேர் என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட வெளிச்சம் தெரியுமா? அந்த வெளிச்சம் நேர்த்தியான வெளிச்சமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வெளிச்சம் தெரியுமா? பெர்ஃபெக்ட் லைட். எப்படிப்பட்ட வெளிச்சம் தெரியுமா? ஜெனுவின் லைட். எப்படிப்பட்ட வெளிச்சம் தெரியுமா? உறுதியான வெளிச்சம், செட் ஃபாஸ்ட் லைட். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இதை எழுதி வச்சிருக்க தெரியுமா? நம்மள்ட்ட இந்த 3 விஷயம் இல்லை. நேர்த்தி இல்லை, பெர்ஃபெக்ட் லைஃப் இல்லை, எல்லாட்டையும் ஒரு குறை இருக்குது. என்னட்டையும் தான், உன்னட்டையும் தான், எல்லாட்டையும் தான் குறை இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாட்டையும் குறை இருக்குது. ஜெனுவின் லைஃப் இல்லை, என்ன டைம் இல்லை, உன்ன டைம் இல்லை, ஜெனுவின் லைஃப் இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா உறுதியான, நாம எல்லாம் பெரிய சத்தியவரர்கள் மாதிரி உறுதிகள் கொடுப்போம். ஆனா அந்த உறுதிய, இந்த வருஷம் எடுக்கிற உறுதியில ஒரு கிழமை தாண்டினவ அந்த வாக்க நம்ம மாறிடுவோம். நம்மள்ட்ட உறுதியான மனநிலை இல்லை. ஆண்டவர் வந்திருக்கிறார் என்னத்துக்கு தெரியுமா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற ஒளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்னத்துக்காக நம்மள்ட்ட வந்திருக்கிறார்?
நம்மை பிரகாசிப்பிக்க செய்யறனா நம்மளை அப்படியே டியூப் லைட் மாதிரி பத்துறதுக்கா? நோ, என்னத்துக்காக என்ற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேர்த்தியான வாழ்க்கை வாழ, நேர்த்தியான வாழ்க்கை வாழண்டா பெர்ஃபெக்ட் லைஃப், ஹல்லேலூயா, ஜெனுவின் லைஃப், ஸ்டெட்ஃபாஸ்ட் லைஃப், உறுதியான ஒரு வாழ்க்கை வாழ. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர். அந்த உறுதியான மனநிலையை தருவதற்காக ஆண்டவர், ஹல்லேலூயா, அந்த steadfast life, genuine life and perfect life, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரகாசிப்பிக்க செய்யறேன்னு சொன்னா ஃபோக்கஸ் லைட் மாதிரி பத்துறது இல்லை. genuine life, perfect life, steadfast life, hallelujah. எனக்கு பின்னால் சொல்லுங்க, genuine life, perfect life, hallelujah, steadfast life. இதான் பிரகாசம். ஒரு மனுஷனுக்கு நேர்த்தியான வாழ்க்கை இருக்க வேண்டும் சொன்னா அவன் பிரகாசிக்கிறான் என்ற அர்த்தம். ஒரு மனுஷனுக்குள்ள genuine life, அவனோட genuine அவன் இருப்பான்னு சொன்னா அவன் பிரகாசிக்கிறான் என்ற அர்த்தம். ஒரு மனுஷனுக்குள்ள செட்ஃபாஸ்ட், உறுதியான மனநிலை, உறுதியான வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னா அவன் பிரகாசிக்கிறான் என்ற அர்த்தம். மனுஷன் பிரகாசிக்கிற விதம் சது ஒரு பல்ப் மாதிரி அல்ல. இந்த விஷயங்களிலே அவன் வாழ்ந்து காட்டும் பொழுதுதான் அவன் உலகத்தில் பிரகாசிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? வெளிச்சம் என்று சொன்ன உடனே இப்படி வெளிச்சத்தை பார்க்காதீங்க. வெளிச்சம்ண்டா வேதம் சொல்லுது, மூல பாஷையில வேதம் சொல்லுது, அவன் நேர்த்தியான வாழ்க்கை வாழுகிறான் என்று சொன்னால் அவன் பிரகாசிக்கிறான். அவன் உறுதியான வாழ்க்கை வாழுகிறான் என்று சொன்னால் அவன் பிரகாசிக்கிறான். அவன் ஜெனுவினான வாழ்க்கை வாழுகிறான் என்று சொன்னால், உத்தமமான வாழ்க்கை வாழுகிறான் என்று சொன்னால் அவன் பிரகாசிக்கிறான். மனுஷன் இந்த மூன்றுலையும் தவறுகிறான். ஆண்டவர் இந்த மூன்றையும் நமக்குள்ளே தந்து, அவருடைய சுபாவத்தை நமக்குள்ளே தந்து பிரகாசிக்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியாது. ஆனால் ஆவியானவர் என்னோடு தெளிவாக என்னோடு பேசின விஷயம், ரெவலேஷன், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். என்னையா இருள்? நேர்த்தியான லைஃப் இல்ல ஆண்டவரே. தாவீதுனுடைய வாழ்க்கையில நேர்த்தியான லைஃப் இல்ல, உறுதியான மனநிலை இல்ல, பெர்ஃபெக்ட் லைஃப் இல்ல, ஜெனுவின் லைஃப் இல்ல. நம்ம தாவீதை தியானித்து கொண்டு போகலாம். தாவீதினுடைய வாழ்க்கையை தியானிச்சு கொண்டு போனா அங்கே உறுதியான மனநிலை காணப்படவில்லை, நேர்த்தியான மனநிலை காணப்படவில்லை. அல்லேலூயா. ஒரு ஜெனுவினான மனநிலை காணப்படவில்லை. அங்கே உரியாவினுடைய மனைவி உரியாவை கொலை செய்தான். அங்கே ஒரு யுத்தத்திலே உரியாவை முன்னுக்கு கொண்டு போக சொல்லி தந்துரவோயமான ஒரு காரியத்தை அவன் கொடுக்கிறான். இப்படி இதெல்லாம் தியானிக்கும் பொழுது ஜெனுவின் லைஃப் இல்ல, பெர்ஃபெக்ட் லைஃப் இல்ல, உறுதியான மனநிலை இல்ல, செட் ஃபாஸ்ட் இல்ல. ஆனால் தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். இருள் என்ன? என்னட்ட பெர்ஃபெக்ட் இல்ல, என்னட்ட ஜெனுவின் இல்ல, என்னிடத்துல செட் ஃபாஸ்ட் உறுதியான மனநிலை இல்ல. ஆனால் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். என்ன வெளிச்சமாக்குவார்? தேவன் என்னை பெர்ஃபெக்ட் ஆக்குவார். தேவன் என்னை ஜெனுவின் ஆக்குவார். தேவன் என்னை உறுதியாக்க மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதான் தாவீது சொல்கிறார், எனக்குள்ள இருக்கிற இருள் என்னன்னா, எனக்கு பெர்ஃபெக்ட் லைஃப் இல்ல, ஜெனுவின் லைஃப் இல்ல, செட் ஃபாஸ்ட் லைஃப் இல்ல.
ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னா, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவார். அப்படி என்று சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனே என்னை பரிசுத்தமாக்குகிறவர். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தாவீது கண்டுபிடித்தபடினால் சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் என்னுடைய இருளை வெளிச்சமாக்குவீர். ஹல்லேலூயா. என்னுடைய இருள்? என்னுடைய ஜெனுவின் லைஃப், ஜெனுவின் இல்லாத வாழ்க்கையை நீங்க ஜெனுவினா மாற்றுவீங்க. என்னுடைய பெர்ஃபெக்ட் இல்லாத லைஃபை பெர்ஃபெக்டாக மாற்ற போறீங்க. என்னுடைய உறுதி இல்லாத வாழ்க்கையை நீங்க உறுதியாய் மாற்ற போறீங்க. இதுதான் என் இருளை நீர் வெளிச்சமாக மாற்ற போகிறீர். அப்பொழுது அந்த தாவீது பிரகாசிப்பான். ஹல்லேலூயா. தாவீதை பிரகாசிக்க செய்த அதே இயேசு கிறிஸ்து, அதே தேவன் நம்மை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவை ருசிச்சிருக்கிறீங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிறீங்களா? டோன்ட் வரி, ஆண்டவர் உங்களை ஜெனுவினாக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. ஐயையோ, நான் இன்னும் ஜெனுவினாக இல்லைன்னு சொல்லாத. ஜெனுவினான உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மௌனமா இருக்கிறன்னு நினைக்காத. ஆண்டவர் கிரியை மௌனமா இருந்தாலும் அதுவும் அவருடைய கிரியை. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் மௌனமா இருக்கிறார். எஸ், அவர் மௌனமா இருக்கிறதும் அவருடைய கிரியை. உனக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் கொண்டு வருவார். அவருடைய பார்வைக்கு உன்னை மாற்றி விட்டார். இப்ப நீ மாறாம இருக்கிறனே என்று கவலைப்படாத. அவருடைய பார்வைக்கு உன்னை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. காலம் பதில் சொல்லும். நீ மாறி ஜெனுவினாய் நீ மாறிடுவா. ஹல்லேலூயா. பெர்ஃபெக்ட்டா நீ மாறிடுவா. ஹல்லேலூயா. காலம் பதில் செல்லும். உறுதியான மனநிலையோடு கிறிஸ்துவுக்குள்ள நீ வாழுவா. ஹல்லேலூயா. எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் சவுண்ட் மைண்டாய் நீ இருப்பா. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது, ஹல்லேலூயா, அது எல்லாமே ஒளிந்து போய்விடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. நமக்குள்ள சோதனை வரும் பொழுது, ஆண்டவரே ஏன் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், எஸ், உனக்குள்ள பெர்ஃபெக்ட் இல்லை, நான் உன்னை பெர்ஃபெக்டாக மாற்றி பிரகாசிக்க செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்குள்ள ஜெனுவின் இல்லை. ஆண்டவரே, எஸ், ஜெனுவின் இல்லை தான், ஆனா நான் உன்னை ஜெனுவினா மாற்றி உன்னை பிரகாசிக்க செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்குள்ள உறுதியான மனப்பான்மை இல்லை அப்படி என்று சொல்றியா? எஸ், உனக்குள்ள உறுதியான மனப்பான்மையை ஆண்டவர் தந்து உன்னை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், தேவன் விளக்கை கொளுத்தி மறைக்காலால் மூடி வைக்கிறவரும் அல்ல, கட்டிலின் கீழ் வைக்கிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. அந்த எஸ்திரி விளக்கை கொளுத்தி அந்த காசை தேடினது போல ஆண்டவரும் விளக்கை கொளுத்தி நம்மை தேடி கண்டுபிடிச்சு உரிய இடத்திலே வைத்து, ஹல்லேலூயா, முத்திரை மோதிரமாக நம்மை பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நாங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. டோன்ட் வரி, நீங்கள் அழாதீங்க. தேவன் உங்களை மாற்றுவார். இயேசு கிறிஸ்து உங்களை பரிபூரணமாய் மாற்றுவார். இயேசு கிறிஸ்து உங்களை ஜெனுவினாய் மாற்றுவார். இயேசு கிறிஸ்து உங்களை பெர்ஃபெக்ட்டாய் மாற்றுவார். இயேசு கிறிஸ்து உங்களை உறுதியான மனநிலை உள்ளவர்களாய் மாற்றுவார். நீங்கள் தடுமாறுவதில்லை. இயேசு கிறிஸ்து அதை செய்வார். உங்களால் முடியாது சிஸ்டர், உங்களால் முடியாது பிரதர், ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை ஜெனுவினாய் மாற்றுவார். இயேசு கிறிஸ்து உங்களை உறுதியானவர்களாய் மாற்றுவார். இயேசு கிறிஸ்து உங்களை பெர்ஃபெக்ட்டாய் மாற்றுவார். அதை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் முடிவு பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார் என்று நம்பி இருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர், என்னில் நற்கிரியையை தொடங்கினவர் முடிவு பரியந்தம் அதை நடத்தி முடிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசிக்கிறியா? ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தையை தந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் 3 மாதமா சர்ச் இல்லை, 2 மாதமா. எஸ், இப்ப இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கலாம், சில பாவங்கள் அப்படியே மூடிக்கொண்டிருக்கிற போல இருக்கலாம். டோன்ட் வரி, இயேசு கிறிஸ்து உங்களை ஜெனிவினாய் மாற்றுவார், பெர்ஃபெக்டாய் மாற்றுவார், பரிசுத்தத்தில் உறுதி உள்ளவர்களாய் மாற்றுவார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க, என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. யாவரும் உடைய கரங்களை உயர்த்தி, மகா பரிசுத்தம் உள்ள யெகோவா தேவனே, உம்முடைய குமாரன் என் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். மரித்தேனானாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் வாசமாயிருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்கும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொன்ன ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உலக பிரகாரமான தேவைக்காக அல்ல, மேலானவைகளை நாடுங்கள், கீழானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொன்னீரே, அந்த மேலானவைகளுக்காய் சொல்லுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் நிறைவான அன்பை எங்கள் ஒவ்வொருவருக்கும் சம்பூர்ணமாய் அருள் செய்து எங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் ஒளிந்து போகும்படி செய்வீராக. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி, அந்த ஒளி, அந்த வெளிச்சம் எங்களை பெர்ஃபெக்டாய் மாற்றுவதாக, எங்களை ஜெனிவினாய் மாற்றுவதாக, கிறிஸ்து இயேசுவை போல எங்களை உறுதியுள்ளவர்களாய் மாற்றுவீராக. கர்த்தர் அப்படியே செய்வீராக. காசு தாங்க, அதை தாங்க, இதை தாங்க நான் கேட்கலானவரே, எங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசுவினுடைய ஜெனிவின் லைஃப், ஜெனிவின் அந்த சுபாவத்தை எங்களுக்குள்ள தாங்க, ஜெனிவின் கரெக்டரை தாங்க, பெர்ஃபெக்ட் கரெக்டரை தாங்க. எஸ் லார்ட், உறுதியான மனநிலை, கிறிஸ்து இயேசுவை போல உறுதியான மனநிலை எங்களுக்கு தாருங்க. அப்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்க்கிறவர்களுக்கும் அப்படியே செய்வீராக, இதை கேட்கிறவர்களுக்கும் அப்படியே செய்வீராக. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதை கைக்கொள்கிறவனும் பாக்கியவான் என்று சொன்னீரே. உம்முடைய ஜீவ வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கிற இவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்களாக. எஸ், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொன்னீரே. திருவசனத்தை நாங்க கேட்டுட்டோம், அதன்படி செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொன்னீரே, நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உதவி கேட்கிற யாவருக்கும் உதவி செய்வீர். எங்களுக்கு உதவி தேவை ராஜா. ஜீசஸ் எங்களுக்கு உதவி செய்ய ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தில் ஜெபம் கேளும் யெகோவா தேவனே, ஆமென். யாவரும் நம்முடைய கரங்களை உயர்த்தி, உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். நேற்றும் இன்றும் அன்றும் மாறாத என் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென், ஆமென், ஆமென்.
You are blessed. In Jesus' name, amen. God bless you. இந்த தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என நம்புகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தை எங்களுடன் இணைந்து செய்யுங்கள். இரக்கமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உம்மிடம் வருகின்றேன். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. ஆகவே என்னை தள்ளாமல் ஏற்றுக்கொள்வீர் என்று அறிந்திருக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று உமது வார்த்தை கூறுகிறபடி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் என்னுடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்றும் மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றும் என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கின்றேன். கர்த்தராகிய இயேசுவே, எனக்குள்ளே வாரும், என் பாவங்களை மன்னியும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மையாக்கும். உமது ஜீவ புஸ்தகத்திலே என் பெயரை எழுதியருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் தேவனாக, என் கடவுளாக, என் இரட்சகராக முழு இருதயத்தோடு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்கள் முகவரி சர்ச் ஆஃப் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ், இலக்கம் 41/10, 3ஆம் குறுக்கு, திசைவீர சிங்கம் சதுக்கம், மட்டக்களப்பு, இலங்கை. We hope that this message would have been blessing to you. If you want to accept the Lord Jesus Christ as your own Savior, say the following prayer after me. Merciful Father, I am coming to you in the name of Jesus Christ. Your word says, whoever comes to me, I'll never drive away. Therefore, Father, I know that you will accept me without forsaking. According to your word, if you confess with your mouth Jesus is Lord and believe in your heart that God raised him from the dead, you will be saved. I believe in my whole heart that Jesus Christ is the Son of God, and only for my sins he had shed his blood on the cross and died. And also I believe that he had won the death and arose in the 3rd day.
Lord Jesus Christ, please come into my heart. Forgive all my sins. Wash and purify me with your holy blood. Write my name in the book of life. I accept with my whole heart that the Lord Jesus Christ is the Lord, the God, and my Redeemer. In the mighty name of Jesus Christ, we pray, Holy Father. Amen. If you want to contact our address, Church of Revival Ministries, number 41/10, 3rd Cross, Thisaveerasingham Square, Batticalow, Sri Lanka. මෙම දේව පණිවිඩය ඔබ හැමට ආශිර්වාදයක් වූවායයි අප විශ්වාස කරන්නෙමු. ඔබ ඔබගේ ගැලවුම්කරු වශයෙන් යේසුස් වහන්සේ පිළිගැනීමට කැමති නම් මාත් සමග මෙව යාඥාව කරන්න. ප්‍රේමණීය වූ පියාණනි, යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් මා ඔබ වෙත පැමිණියෙමි. මා වෙත පැමිණෙන්නා මා කිසිසේත් ඉවත නොදමමි. යනුවෙන් ඔබ වහන්සේගේ වචනයේ සඳහන් වෙනවා. එබැවින් මා ඉවත නොදමන බව මා දනිමි. දෙවියන් වහන්සේ වන යේසුස් වහන්සේව ඔබ ඔබගේ මුඛයෙන් ප්‍රකාශ කොට දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ මලවුන්ගෙන් උත්ථාන කළ බව ඔබ මුළු හදවතින් විශ්වාස කළේ නම් ගැලවීම ලැබෙන්නේය. යනුවෙන් ඔබගේ වචනය ප්‍රකාශ කරන්නාසේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ කුමාරයා බවත් මගේ පාප නිමිත්තෙන් කුරුසියේ රුධිරය වගුරවා දිවි පිදූ බවත් මරණයෙන් ජයගෙන තුන්වන දින උත්ථාන වූ බවත් මගේ මුළු හදවතින් විශ්වාස කරමි. යේසුස් වහන්සේ මගේ හදවතට පැමිණිය මැනව. මගේ පව් කමා කළ මැනව. ඔබගේ රුධිරයෙන් මා පිරිසුදු කළ මැනව. ඔබගේ ජීවන පොතේ මගේ නම ලිව්ව මැනව. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මගේ දෙවියන් වශයෙන්ද මගේ ගැලවුම්කරු වශයෙන්ද මගේ මුළු හදවතින් විශ්වාස කොට පිළිගනිමි. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාඥා කර සිටිමි පියාණනි. ආමේන්. ඔබ අප හා සම්බන්ධ වීමට කැමති නම් අපගේ ලිපිනය Church of Revival Ministries අංක 41-10 3වෙනි හරස් වීදිය තිසවීරසිංහම් චතුරස්‍රය මඩකලපුව ශ්‍රී ලංකාව.